அன்பார்ந்தவர்களே, சூரா லுக்மானுடைய கடைசி வசனத்தை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, அல்லாஹு தாலா 5 விஷயம் யாருக்குமே தெரியாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஃபஸ்ட்டு விஷயத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, அல்லாஹுவிடத்தில் மட்டும்தான் மறுமை நாளை குறித்த இல்ம் இருக்கின்றது. மறுமை நாள் எப்போ வரும் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தான் தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எதனால் மறுமை நாளை அல்லாஹு தாலா மறைச்சி வச்சுருக்கான் அப்படிங்கிறத ஒரு கேள்வி பல மக்களுக்கு இருக்குது. அதற்கான ஒரு சிறிய பதிலாக, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு முடிவு என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மை மாற்றிக்கொள்வதற்கு அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரமலான் வரப்போகுது, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எதுக்கு தொழுதுட்டு ரமலான் வருது இல்லை, ரமலானில் தொழுதுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுறோம், இப்போ செய்யக்கூடிய ஒரு செயலை நம்ம மாற்றி போகிறோம், ஒரு போஸ்ட்மான் பண்ணுறோம். சரி, ரமலானில் தொழுதுக்கலாம், ரமலானில் நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வருதா? அப்படிப்பட்ட அந்த நிலை மக்கள்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா நல்ல பாவம் செஞ்சுட்டு கடைசி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படி தான் என்ன மறுமை நாள் வரப்போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி வெள்ளிக்கிழமை தானே, வியாழக்கிழமை நம்ம தௌபா செஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மக்களுக்கு வரும். இது இயற்கை. அதெல்லாம் வரக்கூடாது. மக்கள் ஒவ்வொரு நாளும் மறுமை நாள் வந்தால் நான் என்ன செய்வேன், நான் சரியாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படின்னு அந்த நினைப்பு நமக்கு வரணும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் இதற்கு பின்னாடி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு விஷயத்தை மறைமுகமாக வச்சுருக்கான். நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இதுவும் ஒரு சிறந்த வழியாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம்மை மாற்றி சிறந்த மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.